Hello everyone. ஆரம்பிக்கலாங்களா? இந்த லெக்சர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மீதி இருக்கிற கேட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் NAND கேட் பார்ப்போம். NAND கேட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏரோ அவுட்வர்ட்ஸ் ஃப்ரம் கேட் டெர்மினலா இருந்தா அது PMOS. டுவர்ட்ஸ் கேட் டெர்மினல் இருந்தா NMOS. ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா, 2 NMOS, 2 PMOS தேவைப்படுது. PMOS parallel கனெக்ஷன், NMOS சீரிஸ் கனெக்ஷன். தென் PMOS ஓட ட்ரெயினும் NMOS ஓட ட்ரெயினும் சேர்த்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். இந்த கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். LT/S இன்டர்ஃபேஸ் இந்த காம்பனன்ட் சிம்பிள்ல போனீங்கன்னா காம்பனன்ட்ஸ் கிடைக்கும். இதில் NMOS. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம NMOS 4 யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் டயக்ராமில் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் டெர்மினல் நம்ம மேனுவலாக வந்து கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற கேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. NMOS சரி PMOS சரி, இந்த ஒரு NMOSக்கு மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா NMOS 4 யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு மேனுவலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு NMOS 4, மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் காம்பனன்ட்ஸ் தான். ஸோ காம்பனன்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது மட்டும் ரொட்டேட் பண்ணி நம்ம சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் 2 PMOS, 2 NMOS. நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். அப்படி வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒன்று மட்டும் மேனுவல் எடுத்துகிட்டு மீதி எல்லாம் வந்து ரெகுலர் டைப்பே எடுத்துக்கலாம். ஸோ இதோட சப்ஸ்ட்ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கனெக்ஷன் ஆக போகுது. இதெல்லாம் நார்மல் கனெக்ஷன்ஸ் தான். தென் இதுக்கான பல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புட் ஏ எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் PMOSோட கேட் கூட ஒரு NMOS கேட் கனெக்ட் பண்ணி அது இன்புட். தென் செகண்ட் NMOSோட கேட் கூட செகண்ட் PMOS கேட் கனெக்ட் பண்ணி இன்னொரு இன்புட் பி. தென் இது பார்த்தீங்கன்னா VDD. இங்கே 2 ட்ரெயின் NMOS PMOS சீரிஸ் பேரலல் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். இப்போ ஏக்கான இன்புட் பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் 40 மில்லி செகண்ட்ஸ். அதோட டபுளாக பீக் கொடுக்கணும். வேவ் ஃபார்ம் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ டிரான்ஸ்மிஷன் டைம் பார்த்தீங்கன்னா நான் 160 மில்லி கொடுத்துருக்கேன். அது எங்கே போய் நம்மளுக்கு தெரியும். சிமுலேட் என் கமாண்டில் போய் இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு கிளியர் வேவ் வேணுன்றதுக்காக விண்டோ போய் டைல் வெர்டிகலி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 பார்க்க போகிறோம். இன்புட் ஏ, பி அண்ட் அவுட்புட். ஸோ நமக்கு 2 பிளாட் பிளேன் வேணும். ஸோ 3 பிளேன் ஆச்சு. தென் என்ன வேவ் ஃபார்ம் வேணுமோ அதை கிளிக் பண்ணணும். ஏ வேவ் ஃபார்ம், இந்த பி இன்புட், தென் அகைன் பார்த்தீங்கன்னா அவுட்புட். பார்த்தீங்கன்னா தெரியும் NAND கேட்டோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா போத் ஆர் ஹையாக இருந்தால் லோவாக இருக்கும். இதுவும் ஹை ஸோ லோ. மற்ற எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் 0 1க்கு 1, 1 0க்கு 1, 0 0க்கும் 1. இப்போ இதையும் நம்ம காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணலாம். எதுக்கு காம்பனண்ட் நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா NAND யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சர்க்யூட்டில் நம்மளால போட முடியாது. ஸோ சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து காம்பனண்ட்ஸாக கிரியேட் பண்ணுறோம். காம்பனண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம காம்பனண்ட்டாக மேக் பண்ண வேண்டியது தான். கனெக்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ சிம்பிள் தான் கனெக்டர்ஸ். கிளிக் பண்ணால் இப்படி வரும். இன்புட்டுக்காக நன் போய் இன்புட் சூஸ் பண்ணுறோம். அவுட்புட் வேணும்னா அவுட்புட்டில் கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக அவுட்புட்னு சூஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் இன்புட் மட்டும் பண்ணுறேன். சப்ளை வோல்டேஜ் VDD. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அவுட்புட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்புட் சைடெல்லாம் இன்புட்னு செலக்ட் பண்ணணும். அவுட்புட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். அவுட்புட் நான் வந்து ஒய்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒய்.
பார்த்தீங்கன்னா, எல்லா கனெக்டர்ஸையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். VDD, A, B அண்ட் Y. இப்ப ஜஸ்ட் வந்து இத சேவ் பண்ணிக்கணும். ஒன் செகண்ட். சேவ் ஆஸ். நம்ம NAND காம்ப் அப்படின்னு சேவ் பண்ணிக்குவோம். NAND காம்ப். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இந்த மாரி நம்ம காம்போனன்ட் மேக் பண்ணும்போது, இந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ண சர்க்யூட்ட சேவ் பண்ணா மட்டும் தான் காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்க ஹையரார்கி ஓப்பன் திஸ். ஒரு எஸ் குடுத்தா, டிஃபால்ட்டா ஒரு சிம்பல் அதுவே கிரியேட் பண்ணி குடுத்துரும். இதில நம்மளுக்கு இன்புட்ஸ் எங்கனா டிஸ்பிளேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிராக் பண்ணிட்டு நம்ம மாத்தி வச்சுக்கலாம். லைக் இந்த மாரி டிராக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு VDD வச்சுட்டு மத்ததெல்லாம் மேல வைக்கிறேன். இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ல சேவ் ஆகும். ASYன்னு சேவ் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண சர்க்யூட்டோட நேம்லயே இருக்கான்னு பார்க்குறது தான் முக்கியம். ஸோ, இப்போ இது சேவ் ஆச்சான்னு பார்க்கறதுக்கு நியூ ஸ்கீமேட்டிக் போயிட்டு, அகைன் காம்போனன்ட்ஸ் போயிட்டு, இங்க யூசர் விண்டோல இன்னொரு விண்டோ இருக்கும். அதில போனீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண காம்போனன்ட் இருக்கும். NAND காம்ப் நம்ம கிரியேட் பண்ணது இருக்கு. இத நீங்க ரன் பண்ணி பார்த்தாலும், சர்க்யூட்லாம் குடுத்து பார்த்தா, அது சேம் கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகும். தென் இப்போ நம்ம AND சர்க்யூட் எப்படின்னு பார்ப்போம். AND பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் NAND கூட ஒரு நாட் கேட் போட்டீங்கன்னா AND. நம்ம இதே மாரி பெரிய சர்க்யூட்டாவும் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நம்ம காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அத வச்சு சிம்பிளாவும் பண்ணிறலாம். நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோலயும் பார்த்தோம். நாட் கேட். நான் வந்து CMOS இன்காம்ப் அப்படின்னு போன வீடியோல சேவ் பண்ணியிருந்தேன். நீங்க வேணா நாட்ன்னு சேவ் பண்ணிக்கலாம். இது நாட் கேட். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு, இதோட அவுட்புட் எடுத்துட்டு வந்து, இந்த இது வந்து NAND. இதோட அவுட்புட் வந்து இது நாட். இதோட இன்புட்ல குடுத்து, சப்ளை சேமா குடுத்து, AB இன்புட் லாக்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து AND கேட் ஒர்க் ஆகும். நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், கனெக்ட் பண்ணி. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஓவர். VDD 2 பீரியடையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட அவுட்புட் NANடோட அவுட்புட் எடுத்துட்டு போய் நாட்டோட இன்புட் குடுத்துட்டேன். டிஃபால்ட் X1, X2ன்னு இருக்கு. நம்ம வேணும்னா நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, பல்ஸ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி யூஸ் பண்ண அதே வேல்யூஸ் தான். பல்ஸ் பார்த்தீங்கன்னா, பீரியட் 40 மில்லி செகண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா, அதோட டபுளா குடுத்துருக்கேன் 80 மில்லி செகண்ட்ஸ். ஸோ டிரான்சிஷன் டைம் பீரியட், சிமுலேட், எடிட், ரன் கமாண்ட் இதில போய் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு டயல் வெர்டிகலி. இப்போ நம்மளுக்கு 3 பெயின்ஸ் வேணும். ஏன்னா A, B அண்ட் அவுட்புட் பார்க்கணும். 3 பெயின்ஸ். எந்த பெயின் வேணுமோ அத கிளிக் பண்ணிட்டு, இந்த ரன் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு, எந்த வேவ் ஃபார்ம் அதோட காம்போனன்ட் B. பார்த்தீங்கன்னா, NAND கேட் ANDோட ஆப்பரேஷன் தெரியும். இது NAND பிளஸ் நாட் சேர்ந்ததால, இது NAND வந்து AND கேட் ஆயிருச்சு. போத் ஆர் ஹைனா மட்டும் தான் ஹை குடுக்கும். எனக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹை, இதுலயும் ஹை. ஸோ ஹை. இது பார்த்தீங்கன்னா லோ, இது ஹை, இது லோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை பல்ஸ், இது லோ. ஸோ லோ. இங்க 2மே லோ, அதனால லோ. திரும்பி 2மே ஹையா இருந்தா மட்டும் ஹை வருது. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம NOR கேட் செய்வோம். OR கேட் அது வந்து NOR அண்ட் OR கேட் செஞ்சு பார்ப்போம். அதுக்கான சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, இது NORக்கான சர்க்யூட். ஆரோ வெளிய வந்தா அது PMOS. 2 PMOS சீரிஸ்ல இருக்கு. 2 NMOS பேரலல்ல இருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் நமக்கு வந்து மேனுவலா கனெக்ஷன் பண்றது தேவ. மீதியெல்லாம் வந்து நார்மல் கேட்டே எடுத்துக்கலாம். அதாவது கேட் கூட சப்ஸ்ட்ரேட் கனெக்ட் பண்ணதே எடுத்துக்கலாம். இல்ல நம்ம 4மே இதே மாரி செப்பரேட் கனெக்ஷன்ஸா இருக்கிறத எடுத்து கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். நான் அந்த மாரி தான் பண்ணியிருக்கேன். அந்த சர்க்யூட் பார்ப்போம். நான் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கனெக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2 PMOS சீரிஸ்ல இருக்கு. 2 NMOS பேரலல்ல இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மேனுவலா கனெக்ட் பண்ற மாரி கேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அ மினிட். இது பார்த்தீங்கன்னா, இது மேனுவலா கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நம்மளுக்கு கேட் கிடைக்கும். அது ஜஸ்ட் வெறும் NMOS. இது NMOS 4ன்னு ஒரு காம்போனன்ட். அது சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் சொல்றேன். நம்ம மேனுவலா கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். சர்க்யூட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி டைம் பீரியட் தான். 20 மில்லி செகண்ட்ஸ், 40 மில்லி செகண்ட்ஸ் டைம் பீரியட். இது 80 மில்லி செகண்ட்ஸ். டிரான்சிஷன் டைம் பார்த்தீங்கன்னா, 160 மில்லி செகண்ட்ஸ். இப்ப இத ரன் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, இது NOR கேட். ஒன் செகண்ட் சர்க்யூட் கூட காட்டிடுறேன்.
பார்த்தீங்கன்னா, நார்க்கான சர்க்யூட் இது. ஓகே. தென் டயல் வெர்டிகலி. நமக்கு வந்து 3 பின்ஸ் வேணும். 2 இன்புட்ஸ், 1 அவுட்புட்காக. இது ஏ. பி. தென் இது பார்த்தீங்கன்னா, அவுட்புட்காக. அவுட்புட் நார் கேட் பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி ஹோல் பார். இது எப்போ ஒர்க் ஆகும்னா, 2 இன்புட்டும் ஜஸ்ட் இது எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்புட்டும் லோவா இருந்தா மட்டும் தான் வந்து நமக்கு அவுட்புட் 1ன்னு குடுக்கும். ஏன்னா இது ஏ பிளஸ் பி ஹோல் பார். ஸோ 2மே 0ன்னு பார்த்தீங்கன்னா, 0வோட காம்ப்ளிமெண்ட் தான் 1. ஸோ அப்போ மட்டும் தான் எனக்கு அவுட்புட் ஹையா இருக்கும். இதில பார்த்தீங்கனாலும் தெரியுது. இதுவும் ஹை, இதுவும் ஹை. ஸோ 0. இது 0, இது ஹை. 0, 1 அப்போ 0. 1, 0 அப்போ 0. எனக்கு 2மே 0வா இருக்கும்போது மட்டும் எனக்கு 1 வருது. ஸோ சர்க்யூட் ஓகே. இதே மாரி இதுக்கும் நம்ம காம்போனன்ட் கிரியேட் பண்ணி, அது கூட ஒரு நாட் கேட் போட்டோம்னா, இது ஆர் கேட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா, வந்து நம்ம இது கூட ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்ட்டர் சர்க்யூட். ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி பண்ணலாம். அப்படி இல்ல நம்ம காம்போனன்ட் கிரியேட் பண்ணத வச்சு இதையும் காம்போனன்ட்டா மாத்திட்டு அப்படியும் கிரியேட் பண்ணலாம். உங்க இஷ்டம் தான். பேசிக் கேட்ஸ்லாம் ஓவர் ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்ஆர், எக்ஸ்நார் அப்புறம் வந்து ஃபிளிப் ஃப்ளாப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒரு ஜெனரல் வே பார்த்துருவோம். ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.